Hi friends, welcome back to Ella Trending World. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்க இந்த இஃப்தார் ஸ்பெஷல் டெசர்ட் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அகர் அகர் புட்டிங். இந்த அகர் அகர் புட்டிங் வந்து ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். ஸோ இனிமேல் வர்றது எல்லாமே வந்து சம்மர் காலம் தாங்க. ஸோ ஜூன் ஜூலை வரைக்குமே நமக்கு வெயில் வந்து கொளுத்தி தீரப்புது. ஸோ அந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி புட்டிங் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த டெசர்ட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஆப் பற்றி பார்த்துடலாம். This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. This is available on Play Store and App Store. Click below the link my description box. கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வர்த்தபிளான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட என்னோடய பைமோட் ஷாப்பிங் ஆப் வந்து ரொம்பவே வர்த்தபிளான ப்ராடக்டாக இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதாவது நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில். ஸோ வந்து நான் இதுக்கு தேவையான அகர் அகர் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் அகர் அகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 50% சரி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு பாதி வந்து நம்ம வந்து மில்கில் சேர்த்துக்க போகிறோம். இன்னொரு பாதியை வந்து ஒரு 200 ml வாட்டரில் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மில்கில் சேர்த்துக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 கிராம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து நான் வந்து ப்ளைன் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பேலன்ஸ் இருக்கிற அகர் அகரை நான் போட்டுக்கிறேன். அதாவது 5 கிராம்ஸ் வந்து நம்ம ப்ளைன் வாட்டர்லேயும் 5 கிராம்ஸ் வந்து நம்ம மில்க்லேயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து ஈக்குவலான வந்து பாயில் ஆகிட்டுருக்குது. இந்த அகர் அகர் வந்து கொஞ்சம் கூட வந்து கட்டி இருக்கக்கூடாது. ஸோ சிம்மிலே வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து டைம் வேணும், சீக்கிரமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து மார்னிங்கே வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளைன் வாட்டரில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக வந்து இது வந்து ஒரு 100 மில்லிகிராம் சர்க்கரை இருக்கும். மில்கில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதித்து வரும்போது நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் கடல் பாசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிற கடல் பாசியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நான் பாலில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா அந்த கடல் பாசி நல்லா டைலூட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு பால் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா நமக்கு கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு வைக்கலான்னு வைங்களேன், அந்த கடல் பாசி அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அகர் அகர் பவுடர் கூட கிடைக்குது. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புட்டிங் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து மில்கை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும். ஸோ அது வந்து ஒரு ஜெல்லி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாட்டர், ப்ளைன் வாட்டரில் வந்து இப்போது நான் ரூஅப்ஸா சிரப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா டைலூட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா புட்டிங் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ரூஅப்ஸா சிரப்பை வந்து அதில் நம்ம வந்து மேலே இது பண்ணுறோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள்.
கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன், மாதுளம்பழம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் புட்டிங்கில் வந்து நம்ம நட்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளைன் வாட்டரில் ரூ அப்ஸா சேர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அகர் அகர் போட்டு, அதை வந்து இது மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸு, மாதுளம்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா அங்கே பாருங்கள், சூப்பரான செம்ம டெம்டிங்கான அகர் அகர் ஸ்பெஷல் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இஃப்தார் பார்ட்டிக்கெலாம் வந்து இந்த மாதிரி புட்டிங் ஸ்மால் கப்பில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.